எல்லாருக்கும் நமஸ்காரம். I don't know Tamil, but I'm learning still. And I want to thank my producer, and I want to Kavitalaya Sarvanand sir ki nandri, and Ramdev sir ki rumba nandri, and all DOP sir and my master, dance master sir, Suryan sir, and Roshan ma'am. And one more sir is there, I'm not remember his name, but I want to thank him also. He's they three are doing very well for me. Sorry, I'm nervous అవుతున్నా నేను తెలుగులో మాట్లాడతా. వై బికాజ్ నేను ఫ్రమ్ నేను ఫ్రమ్ హైదరాబాద్. సో నాకు తెలుగు వచ్చు, నేను తెలుగులో చాలా కంఫర్టబుల్. సో నాకు రామ్ సార్ ఫస్ట్ రిజెక్ట్ చేశారు, తర్వాత మళ్ళీ యాక్సెప్ట్ చేశారు. అండ్ రామ్ సార్కి చాలా 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 థ్యాంక్స్. అండ్ నాకు చాలా సపోర్ట్ చేశారు మా దాస్ సార్ అండ్ మా శివ సార్. They are my manager and my casting also. So they both are supported me so much. అంతే, ఇంకా ఏం చెప్పాలి నాకు అర్థం కావట్లేదు. థ్యాంక్ యూ సో మచ్ నాకు ఈ ఛాన్స్ ఇచ్చినందుకు. అండ్ మాస్టర్ గారు, డిఓపి సార్, అండ్ హియర్ మీడియా పీపుల్, థ్యాంక్ యూ సో మచ్ హూ ఆర్ కవరింగ్ మీ హియర్. థ్యాంక్ యూ సో మచ్ ఆల్. థ్యాంక్ యూ. ஒரு 6 நிமிஷம் எடுத்துக்கிறேன். முக்கியமான ஆளை பாராட்ட முட்டேன். ஏன்னா அவர் நாளைக்கு அவரோட குடும்பம் நடத்த வேண்டி இருக்குது. பல சங்கங்களில் குடும்பம் நடத்த வேண்டி இருக்கு, வச்சு செஞ்சிருவார். ரவிமரியா நண்பர், கதையின் நாயகன்கிறோட நான் நிமிஷா சொல்கிறேன், கதாநாயகன் ஹீரோ எங்கள் ரவிமரியா. அவர் அது நிறைய சொல்லிட்டாங்க, இன்வால்வ் பண்ணால் அப்படி இன்வால்வ் ஆயிடுவார். இந்த படத்தில் இன்னொரு சாங் ஒன்று இருக்குது, டியூட் சாங். அதை போட மாட்டாங்க, ஒருவேளை ஒய்ஃப் வந்துருக்கான்னு தெரியல. அதுக்கு இப்போ பார்த்துட்டு கட் பண்ணிருங்க, ட்ரெயிலர் போட வேணாம். ட்ரெயிலர் போட்டால் சென்சார் பிரச்சனை, அந்த டியூட்டை போட்டால் வீட்டில் பிரச்சனை. அதனால் ரெண்டுமே இங்கே வந்து கட் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் அந்த சாங் கிட்ட இருக்குது. நான் ஒய்ஃபுக்கு நம்பர் வாங்கி அனுப்பி வைக்கிறேன். அவ்வளோ இருக்குங்க, ஒரு ஹீரோ அவ்வளோ இருக்குமெல்லாம் நடிச்சிருக்காரு. அப்புறம் நான் ஒரு படம் நடிச்சிருந்தேன், இப்போ இன்னொரு படம், அதுக்கு தான் மீசை வச்சது. அது போகும்போது டைரக்டர் கேட்டேன், அப்பா சின்ன முடிஞ்சுதா, நான் இது தாடியோடு இருப்பேன், மீசை வைக்கிற மாதிரி இருக்கு. இல்லை சார் முடிஞ்சிச்சு, என்ன அப்படின்னு காசெல்லாம் கொடுக்கணும்ல, முடிஞ்சுட்டாரு. அப்போ ஷூட்டிங் போய் கூட கஞ்சாகர் படிச்சுக்கிருக்காரு. அப்புறம் திடீர்னு சார் நான் 2 மணிக்கு நான் போயிடுறேன்ட்டு அந்த டைரக்டரை பெர்மிஷன் வாங்குறாரு. நாங்கள் எதுக்கு போகிறீங்க, எனக்கு ரிஹர்சல் இருக்குது. நாப்பில் என்ன ரிஹர்சல், டான்ஸ் ரிஹர்சல் இருக்குது. கஞ்சாகருக்கு டான்ஸ் ரிஹர்சலா? எனக்கு புரியல. என்னங்க டான்ஸ்? இல்லைங்க உங்களுக்கு ரிஹர்சல் நாப்பில். எனக்கு இல்லைங்க, இந்த ரவிமரியாங்க, ஐயோ அவர் ஹீரோ பண்ணுறாரு இல்லைங்க. ஆமாம், அதில் நாங்கள் டான்ஸ் நானும் கூட ஆடுறேன். அவர் ரிஹர்சல் தொலைய வேண்டியதானே, என்னையை கூப்பிடாருங்க நாப்பில். ஏன்னா இவர் அவர் போடுற மூமெண்ட்டு நானும் போடணுமா, அப்புறம் என்ன கூப்பிட்டாருங்க. சரின்ட்டு அனுப்பியாச்சு. 2 நாள் தொடர்ந்து போனார். 2 நாள் கேப் போட்டுச்சா, அவுட்டோரில் ஷூட்டிங். கஞ்சாகர் போகிறாரு, கை இறங்கிச்சு. என்னன்னாப்புல தைலம் சேர்றாப்புல, அங்கே கிளினிக்லாம் போய் ட்ரீட்மெண்ட் பண்ணாப்புல. என்ன கஞ்சா அண்ணா சித்தப்பும் பார்ப்ப என்னன்னாப்புல, இந்த ரவிமரியா பண்ண வேலை இருக்கே என்னப்புல. அந்த ஆடி சொல்ல வேண்டிய என்னையே கூட ஆட வச்சு ஒரு சரி மூமெண்ட்டில் தட்டா போல. அவர் ஹீரோ ஓகே, அவர் ஃபோர்ஸ் ஆட்டார், நான் கீழே வந்துட்டேன், முடிஞ்சு கதைன்னார். ஏன்னா இல்லை அடிக்காதீங்க இருக்க, உண்மை வச்சுன்னா உடனே கொஸ்டின் கேட்குறாரு இங்கே. ஆனால் என்னன்னா ஒரு ஹீரோ ஆகிட்டான், ஹீரோவோட பெரிய பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த சாங் ஆடுறதுக்கான பிரச்சனை இருக்கே, சாரை வச்சு சொல்லியிருக்கு, பாக்கிற சாரை வச்சு. இந்த சாங் தான் பெரிய பிரச்சனை, அது ஆடுறது தான் பெரிய பிரச்சனை. என்ன அதில் ஹீரோ வர்ற பெரிய பிரச்சனை இல்லை, அது சாங் இருக்காமல் இருக்கணும். சாங் இருந்துச்சு, டியூட் வேறு. அதில் சொல்கிறேன், ஒரு உதாரணம், ஹீரோ ஆகிட்டான், சாங் ரிஹர்சல் பண்ணணும், கூட நடிக்கணும், குடும்பப்படுத்தணும், என்ன இவ்வளோ பண்ணியிருக்காரு ரவிமரியா அவர்களுக்கு. இப்போ வந்து ஒரு காமெடி சார்ந்த ஒரு ஹீரோக்கள் இல்லை, அந்த கொடையை திருத்து வைப்பார். நன்றி, வணக்கம்.
குறைகளை எழுதி என்னை வளர்த்து விட்ட எனதருமை பத்திரிகை நண்பர்களே, ஊடக நண்பர்களே, இணையதள வலைத்தள சகோதர சகோதரிகளே, இங்கே மேடையில் விட்டிருக்கும் ஜாம்பவான்களே, என்னுடைய அன்பிற்காக, என்னுடைய அழைப்பிற்காக இவ்வளவு பெரிய கூட்டத்தை எனக்காக வரவழைத்த அந்த அன்பு உள்ளங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். வழக்கமாக நான் நிறைய பேசுவேன், ஒவ்வொரு படத்துலையும் அதில் வில்லனாக இருப்பேன், நிறைய பேசுவேன். இந்த படத்தில் கதாநாயகன் சொல்லிட்டாங்க, என்னால் பேச முடியல. அதுபோக தேட்டருக்கு ரொம்ப டைம் ஆச்சுன்னு சொல்கிறாங்க. உங்களுடைய அனைத்து உள்ளத்திலிருந்து வரக்கூடிய நல்வாழ்த்துக்களை பெற்று உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நேரலைன்னு சொல்கிறாங்க, நானும் பேசுகிறதுக்கு நேரம் இல்லை. இருக்கு இங்கே வந்திருக்க பத்திரிக்கைக்கார அண்ணங்க, அதே மாதிரி தொலைபேசி அண்ணங்க எல்லாத்துக்கும் மத்தியானமே வந்துட்டேன். இரவு வணக்கத்தை நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா எப்படி ஓடி ஈடி அடையிறதுக்கு லேட் ஆகும் அப்படின்னு. அதே மாதிரி இந்த படத்தோடைய ப்ரொடியூசர் அண்ணே கவிதாலயா சரவணனை வந்து தேனியோடைய மன்னன், சினிமாக்காரவங்களுக்கு பெரிய அண்ணன், எல்லோத்துக்கு போகிறவங்களுக்கு அவர் வீட்டில் நல்ல உணவு கொடுத்து ஒரு பெரிய திருப்பதி படம் கொடுத்து விடுவார். அது இன்னைக்கு வரைக்கும், ஏன்னா முத எனக்கும் பேரரசு சித்தப்பாவுக்கும் திருப்பதி படம் கொடுத்தாரு. அவர் தலைவர் ஆகிட்டார். நான் இன்னும் தலைவன் ஆகாமல் இருக்கேன், அடுத்து ஆயிருவேன் பெரிய தலைவராக. ஏன்னா மக்கள் தலைவரில் வந்து நான் நடிச்சிருக்கேன்ல, அதனால் நிச்சயம் பெரிய தலைவனாகிடுவேன். அதே மாதிரி ராம்தேவ் மனுஷன் ஒருத்தர் வேணும்னா ராதாரவி சொன்னது மாதிரி 3 மணிக்கு போன் அடிப்பாருங்க. அண்ணே எங்கே இருக்கீங்க அப்படின்னு. பஸ் ஷாட்டு உங்களுக்கு 4 மணிக்கு நீங்கள் அந்த பாருக்கு வந்துருங்க. நான் 4 மணிக்கு நான் போய் நானும் வெயிட் பண்ணி பார்க்குறேன். யாருமே பாரும் துறக்கிறாப்புல இல்லை, கடையும் ஓப்பன் ஆகலை. என்னடா நம்மளை வர வச்சுட்டு இந்த ஆள் யாருமே வரலையே அப்படின்னு. அதுக்கப்புறம் அப்படின்னு கதவை தட்டினேன். அந்த பாரில் போய் தட்டவும் அன்னைக்கு இவ்வளவுக்கும் ஒயின் ஷாப் லீவு. கதவை போய் தட்டவும் அவன் வந்து உள்ளே இருந்து இப்படி பார்த்துட்டானே, இன்னைக்கு பிளாக்ல சரக்கு ஓடாதுனே. நான் சரக்கு வாங்க வரலையா, நடிக்க வந்திருக்க, டைரக்டர் உள்ள இருக்காரா, வர சொல்லியா அப்படின்னு. டைரக்டர் அவன் துரும்புலையே இருப்பாயா, அங்கிட்டு சந்துக்குள்ள சுத்திக்கிட்டு இருப்பாப்புல, கூப்பிடியா அப்படின்னு. அதுக்கப்புறம் அண்ணே நம்ம ஜெயக்குமார் அண்ணே எனக்கு போன் அடிக்கிறாரு. அண்ணே அங்கேயே இருங்க, இந்த சாவி வாங்கிட்டு வந்துரு, இப்போ திறந்து உள்ளே எடுத்துருவோம். சரி அப்படி சொல்றியேனே, நானும் வந்து ரொம்ப நேரம் டயர்டாயிருச்சு. காலையிலே குளிச்சு சாமி நான் சிவன் கோயிலில் போய் சாமி மட்டும் வந்துட்டு ஒரு 2 பீர் மட்டும் கூலிங்க எனக்கு கொடுக்க சொல்லுங்க, இப்போ எனக்குள்ள குடிச்சுக்கிட்டே இருக்கேன், வந்து உள்ள நடிச்சுக்கிடலாம் அப்படின்னு சொன்னேன். உன்னை பார்த்து அவர் சிரிச்சார். அண்ணே இன்னைக்கு கடையெல்லாம் திறந்து வியாபாரம் பண்ணக்கூடாதுன்னு அப்படின்னு. ஏங்க ஏற்கனவே பேரரசு சித்தப்பா வந்தாரு, திறந்து விட்டிய, ஒரு 10 ரூபா பாட்டிலுக்கு பேசினாரு, இப்போ எனக்கு ஏன் திறந்து விட மாட்டிய? அன்னைக்கு வந்து ஒரு 10 ரூபா வச்சிருந்ததுனால தான் அவ்வளோ பேசினீங்க, இன்னைக்கு 20 ரூபா எக்ஸ்ட்ரா ஏறி இருக்குதுன்னா எந்த நாயத்தை போய் சொல்றது அப்படின்னு சொன்னேன். சொல்லவும் பேரரசு சித்தப்பா சொன்னது மாதிரி இந்த படம் ரிலீஸ் ஆனா எல்லா மது குடிக்கிற நண்பர்கள் ஃபுல்லா பேரரசு சித்தப்பா வீட்டில் போய் நிற்பாங்க. நிச்சயம் ஒரு கொள்கை ஏற்படும், இந்த பாட்டில் விலையை குறைக்கப்படும். அதே மாதிரி இன்னமும், ஏன்னா 9:45 கடையெல்லாம் அடைக்கிறாங்க. இந்த ஆட்சியில் வந்து நைட்டு 12 மணி வரைக்கும் கடை இருக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். அதே மாதிரி காலைல 7 மணிக்கு கடையை திறக்கணும்னு கேட்டுக்கிறேன். 2வது இந்நேரம் தலைவா முக்கியமான விஷயத்த பேசிக்கிட்டு இருக்கேன் தலைவா, டைமாச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஏன்னா அங்கனக்குள்ள ஒயின் ஷாப் ஃபுல்லாக கம்மியாக இருக்கு, நிறைய திறந்து விடுங்கன்னு கடவுள்கிட்ட கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் என்பதா இல்லை நொந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் என்பதா என்கிற அளவிற்கு
குறிப்பிட்ட காலத்தை தாண்டி நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது. இதே அரங்கத்தில் ஒரு நூல் வெளியீட்டு விழா இருக்கிறது. அதை வெளியிட்டு பேச வேண்டியவனும் நான் தான். பேரரசு அவர்கள் நீங்கள் தொடர்ந்து நடிக்க வேண்டும் என்று என்னிடத்தில் கேட்டார்கள். பொதுவாக ஒரு 100% சுயமரியாதைக்காரன் நான். யாரிடத்திலும் எதற்காகவும் நான் போய் யாருடைய வாசலிலும் நின்றதில்லை. எனக்கு வந்திருக்கிற வாய்ப்புகள் எல்லாம் தானாக வந்ததானே தவிர நானாக கேட்டு பெற்றதில்லை. ஆனால் சினிமா எனக்கு புதியதுதான். ஒரு சினிமா ஒரு மிகப்பெரிய தாக்கத்தையும் வீச்சையும் ஏற்படுத்த முடியும் என்பதை நான் மாணவனாக இருக்கும் பொழுதே நான் உணர்ந்திருக்கிறேன். மக்கள் திலகம் எம்ஜிஆர் இந்த மண்ணில் முதலமைச்சராக இருந்தார் என்பதற்கு சினிமாவும் ஒரு காரணம் என்பதை யாரும் மறுக்க முடியாது. கலையும் இலக்கியமும் மக்களுக்காக என்றான் மாயோகோஸ்கி. ஆகவே கலையும் இலக்கியமும் மக்களுக்காகவே இருக்க வேண்டும். அறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் ஒரு மிகப்பெரிய பேரறிஞர். உலக வரலாற்றில் அண்ணாவுக்கு நிகரான அறிவு படைத்த தலைவர்கள் அண்ணாவுக்கு முன்னும் இல்லை பின்னும் இல்லை. ஒரு வரலாற்று மாணவனாக நாஞ்சில் சம்பத் இங்கே பதிவு செய்கிறேன். அந்த அண்ணா இந்த கலை உலகத்திற்கு என்ன செல்வாக்கு இருக்கும்பதை சரியாக உள்வாங்கிக் கொண்டார். அவரே ஓர் இரவு என்கிற நாடகத்தை ஓர் இரவில் எழுதி முடித்தார். சொர்க்கவாசல் என்று ஒரு நாடகத்தை எழுதினார். சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யம் என்றொரு நாடகத்தை எழுதி காகப்பட்டர் வேடத்தில் அண்ணாவே அரிதாரம் பூசி நடித்தார். அந்த அண்ணா அவர்கள் கலைக்கு இருக்கிற மரியாதை உணர்ந்து கொண்டு மக்கள் திலகம் எம்ஜிஆரை, நடிகமணி டிவி நாராயணசாமியை, லட்சிய நடிகர் SSRஐ அண்ணா அவர்கள் சரியாக பயன்படுத்தி கொண்டார்கள். நிலத்திமிங்கலங்கள், பண்ணை பிரபுக்கள், ஆலையரசர்கள் கொள்ளிடமாக இருந்த காங்கிரஸ் வல்லாதிக்கத்தை வீழ்த்துவதற்கு அண்ணா விரல் தேய எழுதி, குரல் தேய பேசி, கால் தேய நடந்து ஒரு 18 ஆண்டு காலம் இரவை பகலாக்கி, பகலை இரவாக்கியதற்கு பிறகும் வெகுஜன மக்களினுடைய அன்பை பெற வேண்டுமென்றால் சினிமா என்கிற ஆயுதத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும்ங்கிற முடிவுக்கு அண்ணா வந்தார். அண்ணா காங்கிரஸை எதிர்கொள்வதற்கு என்னுடைய கையில் காசு இல்லை, ஆனால் நெஞ்சில் மாசில்லை தம்பி, உதவி செய்ய வாருங்கள் என்று அண்ணா அழைத்த பொழுது அண்ணாவினுடைய அணிவகுப்பில் இருந்த தம்பிமார்கள் வரிசையாக நின்று அண்ணாவுக்கு தேர்தல் நிதி கொடுத்தார்கள். அந்த வரிசையில் தங்கத்தில் முகமெடுத்து சந்தனத்தில் உடலெடுத்து வந்த சரித்திர தலைவன் மக்கள் திலகம் எம்ஜிஆரும் அந்த வரிசையில் நிற்கிறார். அண்ணா எம்ஜிஆரை பார்த்தவுடனே, நீ இதற்கு நிதி தர வந்தாய், நீ தேர்தல் யுத்த காலத்தில் தெருவில் உன் முகம் காட்டு, 30 லட்சம் ஓட்டுகள் பெட்டியில் வந்து விழும் என்று அண்ணா அவர்கள் எம்ஜிஆரை பார்த்து அன்றைக்கு சொன்னார்கள். ஆகவே சினிமாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் இருக்கிற உறவு என்பது வானத்துக்கும் சிறகுக்குமான உறவு. அந்த உறவு காலந்தோறும் யாராவது ஒருவர் புதுப்பித்துக் கொண்டே வருகிறார். அந்த வகையில்தான் தளபதி விஜய் இன்றைக்கு அந்த இடத்தை எட்டியிருக்கிறார். அந்த இயக்கத்தில் ஒரு கேம்பெயின் செக்ரட்டரி என்கிற பொறுப்பை ஏற்றிருக்கிற நான் கொஞ்சம் பரபரப்பு, டைட் ஷெடியூல் என்பார்கள். ராம்தேவ் என்னை ஒரு சூரிய உதயத்தில் அழைத்தார். ஒரு சினிமாவில் நீங்கள் நடிக்க வேண்டும் என்று. என்ன கதை என்று கேட்டேன். கொஞ்சம் அரசியல் சார்ந்தது தான் என்றார். பார்த்தால் இதில் அரசியல் நெடி, அரசியல் நையாண்டி, அரசியல் காமெடி தொடர்ந்து இந்த படத்தில் அணிவகுத்து வருகிறது.
அந்த படத்திலே நான் நடித்ததில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. எனக்கு இந்த படத்தில் நடித்ததன் மூலம் கவிதாலயா சரவணன், ரவி மரியா, கஞ்சா கருப்பு, கேமராமேன் கார்த்திக் நாயர் போன்றவருடைய நட்பும் தொடர்பும் தோழமையும் எனக்கு கிடைத்திருப்பது இந்த படத்தில் எனக்கு கிடைத்த லாபம். ஆனால் ஒன்று, அரசியல் நெடி கடந்த படங்கள் தொடர்ந்து வர வேண்டும். ஏனென்றால் ஒரு சொற்பொழிவாளனுக்கும் எழுத்தாளனுக்கும் தான் அரசையும் அரசாங்கத்தையும் அவலத்தையும் அம்பலப்படுத்த வேண்டும் என்கிற பொறுப்பு இல்லை. சினிமாவுக்கும் அந்த பொறுப்பு இருக்கிறது. ரைட் டு டிஃபர், ரைட் டு கிரிட்டிசைஸ், எல்லாற்றையும் விமர்சிக்க வேண்டிய கடமை சினிமாவுக்கும் இருக்கிறது. அந்த வகையில் இந்த படத்தை சரியான இடத்தில் கொண்டு வந்து தம்பி ராம்தேவ் இயக்கி இதை வெற்றிகரமாக இன்றைக்கு வெளிக்கொண்டுகிற ஒரு இடத்தில் அவர் வந்து நிற்கிறார். இந்த படத்திலே அரசியல் நையாண்டி நெடி எல்லாம் இருந்தது என்பதை விட இந்த படம் சமகால சூழலை பதிவு செய்திருக்கிறது. எப்போது ஒரு கலைஞன் சமகாலத்தை பற்றி சிந்திக்காமல் படம் எடுக்கவில்லையோ அந்த படம் தோற்று போகும், தொலைந்து போகும். ஆகவே சமகால சூழலை மையமாக வைத்து எடுத்திருக்கிற இந்த படம் பெரிய ஸ்டார் நட்சத்திர தகுதி உள்ளவர்கள் இந்த படத்தில் அணிவகுக்கவில்லை. நான் ஒரு புலிவாளன், அண்ணன் பழக்கருப்பையா ஒரு புலிவாளர். நாங்களெல்லாம் இந்த படத்தில் நடித்திருக்கிறோம் என்று சொன்னால் ஒரு கலைக்கும் இலக்கியத்துக்கும் மதிப்பு கொடுக்க வேண்டும் என்பதல்ல. ஒரு சமகால சூழலை பதிவு செய்கிற படம் நீண்ட இடைவெளிக்கு பிறகு தமிழ்நாட்டில் வருகிறது, வந்திருக்கிறது என்றால் அந்த கடமையை செய்தவன் இயக்குனர் ராம்தேவ். அவருக்கு முகமாகவும் அவருடைய தாகத்திற்கு தண்ணீராகவும் அவருடைய பசிக்கு சோறாகவும் கவிதாலயா சரவணன் அவர்கள் வாய்த்தார்கள். 3 நாட்கள் தேனியில் முற்றுகையிட்டு இந்த படத்தில் நடித்து கொடுத்ததில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தேன். இந்த படத்தினுடைய வெளியீடு விரைவில் வரும் என்று நான் கருதுகிறேன். என்னை பொறுத்தவரையில் தொடர்ந்து இது போன்ற படங்கள் வர வேண்டும். படங்கள் வருவதன் மூலம்தான் இந்த கலையையும் நாம் பாதுகாக்க வேண்டிய கடமை இருக்கிறது. ஏனென்றால் ஒரு நுகர்வு கலாச்சாரத்தின் நுகத்தடியில் நீங்களும் நானும் பூட்டப்பட்டு விட்டோம். எல்லோரும் இன்றைக்கு ஆண்ட்ராய்டு போனிலேயே தங்களுடைய பொழுதையெல்லாம் செலவழித்துக் கொண்டிருக்கிறார்கள். செத்து கிடக்கிறவன் கையிலும் போன் இருக்கிறது, அப்பொழுதும் போன் ஒலிக்கிறது. பக்கத்தில் இருக்கிறவன் இதை எடுக்கிறான். அண்ணாச்சி இல்லையான்னு கேட்டான், போயிட்டாருன்னா. இல்லையே, வருவேன்னு சொன்னாரேங்கிறான். அவரு தான் போயிட்டாருன்னா. திருப்பி எப்போ வருவாருன்னு கேட்டான். வர முடியாத ஊருக்கு போயிருக்கிறார், இனிமேல் வரமாட்டார்னு சொன்னவரும் விட மாட்டேங்கிறான். இப்படி தொலைபேசியை கட்டி அழுது கொண்டிருக்கிற ஒரு சமூகத்தில் ஒரு பெரிய ரெவல்யூஷனரி, இன்னும் சொல்லப்போனால் ஒரு கல்ச்சுரல் ரெவல்யூஷன் உருவாக்க வேண்டிய கடமை இயக்குநர்களுக்கும் சினிமா உலகத்திற்கும் இருக்கிறது. அது ஒரு மிகப்பெரிய வேலை தான். அந்த வேலையை செய்வதற்கு வருகிற காலத்தில் திரையுலகத்தில் இருக்கிற பிரமுகர்கள் முன் வந்தால் நாடும் வீடும் நலமாகும் என்பதை சுட்டிக்காட்டி பல வெற்றி படங்களை இயக்குகிற கடமை வருகிற காலத்தில் ராம்தேவுக்கு கிடைக்க வேண்டும் என்றும் கவிதாலயா சரவணன் அவரை கைவிட்டுவிடக்கூடாது என்றும் கேட்டு இந்த படம் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்தை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். 49 இயர்ஸாக தன்னோட ஆர்ட் அண்ட் என்டர்டைன்மெண்ட் மக்களுக்கு இன்னி வரைக்கும் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய மக்களின் மனதில் நீங்கா இடம் பிடிச்சிருக்க கே பாக்கியராஜ் அவர்களே பேச அழைக்கிறேன். எங்கள் டைரக்டனுடைய தாக்கம் இன்னும் இருந்துட்டு இருக்கு. மக்கள் தலைவா இந்த திரைப்படத்தினுடைய இசை வெளியீட்டு விழாவுக்கு வந்திருக்கோம். அனைத்து பத்திரிகையாளர் நண்பர்கள், டிவி ஊடக மற்றும் யூடியூப் நண்பர்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். அதே மாதிரி முன்னால் உட்காந்துருக்க உங்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். முன்னால் பேசிட்டு போனவங்க இன்னும் இங்கே உட்காந்துட்டு இருக்காங்க, அவங்க எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன்.
சோதிக்கிறதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி கடைசியில் வந்து டைமே இல்லை அப்படின்ட்டாங்க. வேறு வழியும் இல்லை. அதனால் ஏற்கனவே நான் சொன்ன விஷயந்தான். அதாவது எந்த பூவோட வாசமும் வந்து காற்று எந்த திசையில் வீசுதோ அந்த திசையில் தான் பயணிக்கும், எந்த பூவோட வாசனம். ஆனால் ஒரு பூவோட வாசம் மட்டும் காற்றுக்கு எதிர் திசையிலையும் கூட வாசம் வீசும். அது என்னன்னா ஒரு மனிதனுடைய நட்பண்பு அப்படிங்கிறது தான். இது ரவி மரியா அவர்களுக்கு பொருந்தும். என்னென்னா, இங்கே வந்து பேசின செல்வமணிலேருந்து இன்னும் நிறைய பேர் ஒவ்வொருத்தரும் வந்து அவர் எந்த அளவுக்கு வந்து ஒரு அடுத்தவங்களுக்கு உதவும் அந்த பெருந்தன்மையான அந்த குணம், அவர் என்ன ஹெல்ப்பெல்லாம் பண்ணார் அப்படிங்கிறத வந்து சொல்ல சொல்ல கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நானும் அவர் அதிகமாக பழகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா சங்கத்தில் மட்டும்தான் பேசிக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்தது. மற்றபடி அதிகமாக பேசுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. பட் இங்கே இவங்கெல்லாம் வந்து ஒவ்வொருத்தரும் சொல்ல 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 அவருடைய நல்ல குணாதிசயங்கள், பார்க்குறது கொஞ்சம் கரடு முரடாக இருப்பார், பேசுகிறது சில நேரங்களில் கரடு முரடாக தான் இருப்பார். ஆனால் அவருடைய கேரக்டர் இந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதனால தான் நானும் அவர் வந்து ஃபஸ்ட்டு டைம் இப்போது கதையின் நாயகனாக வந்து நடிக்கிறது அப்படின்னு சொல்லி அவரே சிரத்தை எடுத்துக்கிட்டு எல்லாத்தையுமே ஒவ்வொருத்தருக்கும் ஃபோன் பண்ணி அரேஞ்ச் பண்ணி கேட்டுக்கிட்டு இருந்ததுனால அவசியம் அதில் வந்து கலந்துக்கோங்க. அதே மாதிரி இன்னொன்று என்னென்னா, எனக்கு இங்கே வந்ததுக்கப்புறம் தான் நம்ம பழக்கருப்பியா சார், நாஞ்சில் சம்பத் சார் இவங்கெல்லாம் வந்து நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இவங்களுடைய தமிழை கேட்கணும் அப்படிங்கிறது அது ஒரு பெரிய எனக்கு ஒரு ஆசை. ஏன்னா அவங்க யூடியூப்லாம் அங்கே இங்கேலாம் பேசும்போதெல்லாம் அவ்வளோ ஆனந்தமாக, ஏன்னா எல்லாருனாலையும் இலக்கண தமிழ் அவ்வளோ சுத்தமாக பேச முடியாது, இவங்கெல்லாம் அவ்வளோ சிறப்பாக பேசுகிறவங்க. ஸோ இந்த இதில் வந்து ஒவ்வொருத்தரும் பேசும்போது கேமராமேனுடைய ஒரு தனித்தன்மை எவ்வளோ சிறப்பாக பண்ணியிருக்காரு, அவர் எந்த அளவுக்கு ப்ரொடியூசருக்கு உதவியாக இருந்திருக்காரு அப்படின்னு பேசினாங்க. அதே மாதிரி மியூசிக் டைரக்டர் அவர் எந்த அளவுக்கு வந்து ஹெல்ப்பாக இருந்திருக்காரு அப்படின்னு பேசினாங்க. ஸோ கண்டிப்பாக எல்லா நடிகர்களுக்கும் எனக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். மெயினாக வந்து இது எல்லாம் பேசும்போது சென்சாரை பற்றிலாம் பேசிகிட்டு இருந்தாங்க. சென்சார்னா எனக்குன்னு பொம்பளையில் தனியாக சென்சாருக்கு அனுப்புனாங்க. என்னோடய படத்துக்குன்னு சொன்னோம்னா 4 பொம்பளைங்க ஒரு ஆம்பளை தான் வருவாப்புல. அது இவங்கெல்லாம் சென்சாரை பற்றி பேசும்போது நான் சிரிச்சுக்கிட்டே பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். நான் மௌனகீதங்கள் ஒரு சீன் வச்சேன். ஆஃபீஸுக்கு புறப்பட்டு இருக்கும்போது அவன் பொண்டாட்டி சுகுணா சரிதா வந்து என்னங்க அப்படின்னு குடிச்சிட்டப்ப தான் வந்திருப்பாங்க. இந்த ஊக்கு மாட்ட முடியாது, அதனால் வந்து என்னங்க கொஞ்சம் இந்த ஊக்கு மாட்டி விடுங்க அப்படின்னு. அவன் ஆஃபீஸுக்கு போன நேரத்தில் அதை காண இதை காண தேடிக்கு இப்போ வந்து இதை மாட்ட அதை மாட்டேங்கிற அடடா கழட்டுறதுனா மட்டும் ராத்திரியில் எவ்வளோ வேகமாக கழட்டுறீங்க. இது அந்த பொம்பளையை பிடிச்சிக்கிட்டாங்க. இல்லை அது சரியா இல்லை, என்ன சரியா இல்லைன்னு டபுள் மீனிங். இது டபுள் மீனிங் எல்லாம் டைரக்ட் மீனிங் ஒரே மீனிங் தான். இதில் என்ன டபுள் மீனிங் எனக்கு புரியலையே அப்படின்னு. இல்லை இது எப்படி அப்படின்னு, ஏம்மா இது என்ன புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே தானேம்மா பேசிக்கிறாங்க, ரோட்டில் போகிறவங்க யாரோ ஒரு பொம்பளைகிட்ட போய் பேசணுமா? புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே அந்தரங்கமாக அவங்க 2 பேரும் மட்டும் பெட்ரூமில் இருக்கும்போது பேசிக்கிறாங்க. இதில் என்ன தப்பு? நீ எதாவது கொடுக்குறதுனா யூஏ ஏதாவது ஒன்று கொடு, ஆனால் இது பண்ணக்கூடாதுன்னு மட்டும் சொல்லக்கூடாது. அது எப்படி நீங்கள் வந்து அது சொல்லலாம் அப்படின்னு. இல்லை நீங்கள் 3 நாள் மேட்டராக வச்சுருக்கீங்க. ஆமாம்மா நாட்டில் நடக்கிறது போல வச்சுக்கிட்டு தான் இருக்க முடியாது, அதுக்கு என்ன பண்ணுறது, இல்லை ஒன்றும் தப்பு ஒன்றும் இல்லையே. நான் சின்ன வயசுலேருந்து என்ன பார்த்துட்ருக்கணும் அது இது பண்ணுறேன். இல்லை நீங்கள் 3 நாள் கழித்து வந்து சினிமா கூப்பிட்டு போனேன், ஏன்டி அப்போ சொல்ல வேண்டியதானே, அது கடையில் வாங்கி கொடுத்தேன்னு அப்போ சொல்ல வேண்டியதானே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இது ஒன்றுக்காக தானே அப்படின்னு சொல்லிட்டு இதில். ஆமாம்மா பொம்பளைக்கு கோபம் வரத்தான் செய்யும். அவங்க என்ன நினச்சாங்க, ஏதோ பிரியமாக வந்து வெளியூர்லேருந்து வந்து என்ன கூப்பிட்டு போகிறான்னு நினச்சா, இந்த மேட்டருக்காக தான் ரெடி ஆகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லும்போது எந்த பொம்பளைக்கு தாங்கிக்க முடியும்? ஸோ அந்த மாதிரி சினிமாவில் வந்து சில காட்சிகள் வந்து வருதுங்கும்போது நேச்சுரலாக இருந்தது அப்படின்னு சொன்னோம்னா அது போராடி வந்து பண்ணிடலாம். பட் இவங்க இந்த டைப் இல்லை. ராம்தேவ் வந்து இப்போ வச்சுருக்கிறது வந்து பொலிட்டிக்கலாக வந்து வச்சுருக்காரு. அதனால் நான் அதிகமாக அந்த மாதிரி பொலிட்டிக்கல் இதில் போகணும். நம்ம பொலிட்டிக்கல் எல்லாம் இதுதான் குடும்ப மேட்டரில் தான் இருக்கும் என்னோடது. ஸோ அதனால் சென்சாருக்காக ஒன்றும் யோசனை பண்ணணுங்கிறதெல்லாம் இல்லை. எப்படி இருந்தாலும் அந்த போராட்டம் வரத்தான் செய்யும். அதில் எப்படியும் போராடி ஜெயிச்சு தான் ஆகணும், வேறு வழி இல்லை. அவர் பேசும்போது
நமக்கு ஒரு டெம்டேஷன் வர அளவுக்கு ஒவ்வொருத்தர் பற்றியும் சொன்னார் ராம்தேவ். இவரை பற்றி அவரை பற்றி எப்படியெல்லாம் கூப்பிட்டோம், எப்படியெல்லாம் நடிக்க வச்சோம், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. இதில் அவருடைய டேலண்ட்டு தான் தெரியுது, எப்படியெல்லாம் ஒவ்வொருத்தரையும் ஐஸ் பண்ணி அவர் வந்து நடிக்க வச்சுருப்பாருன்னு. இதில் 2 பேர்த்துக்கு ரொம்ப நன்றி சொல்ல வேண்டியது. ஒன்று வந்து தயாரிப்பாளர் சரவணன் அவர்களுக்கு. என்னென்னா, அவர் ஒரு படம் நின்று போச்சு அப்படிங்கும்போது இது நமக்கு தேவையா அப்படின்னு நினைக்காம, ஐயோ ஒருத்தன் வந்து கஷ்டப்படுறான், பாதியில் நிறுத்திடணும், இதை எப்படியாவது நம்ம கரையேற்றி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ப்ராட் மைண்டோட அவர் வந்து வியாபாரம் அப்படிங்கிறது மட்டும் நினைக்காம, ஒரு மனிதன் வந்து ஒன்று ஆரம்பிச்சு தான் இவ்வளோ தூரம் ஆகிருக்கு, சரி நம்ம எப்படியாவது கரையேற்றி விடுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னது அவருக்கு. அப்புறம் இதுக்கு விநாயகர் சொல்லி போட்டது நம்ம ஆள் யார், ரங்கநாதன். முதல்ல கதையை வந்து சொன்னோடனே அவர் சந்திரசேகர் சார்கிட்ட கொண்டு போய் கொடுத்து அவர்கிட்ட சொல்லி எல்லாமே சொல்லி, ஸோ ஒரு சிறப்பான படத்துக்கு வந்து இவங்க எல்லாம் உதவி பண்ணியிருக்காங்க. இவங்க எல்லாத்துக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன். அவங்க சொன்னதில் வச்சு, அவங்க பேசுனது வச்சு படம் வந்து கண்டிப்பாக இந்த நேரத்தில் வந்து இந்த மாதிரி பொலிட்டிக்கல் சட்டையர் படம் வந்தது அப்படின்னு சொன்னோம்னா எதிர்பார்ப்பு கூடுதலாக தான் இருக்கும். அது சிரிச்சுக்கிட்டு காமெடியாக சொல்லும்போது கண்டிப்பாக எல்லாத்துக்கும் பிடிக்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால் ரவி மரியா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன். அவர் கேரக்டர் படத்துட்டு இப்படி என்னன்னு தெரியல, பட் இங்கே எல்லோரும் பேசுனதை வச்சு அவர் கேரக்டர் பார்க்கும்போது அதுவே அவருக்கு பெரிய பேரும் புகழையும் வாங்கி கொடுக்கும். அவர் எனக்கு என்னுடைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் எல்லாத்துக்கும் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். ஸோ ஃபோட்டோஸ். நன்றி உரை நான் தான் சொல்லணும். இந்த விழாவிற்கு வந்திருந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும், திரையுலக பிரபலங்களுக்கும், குறிப்பாக இந்த படத்தில் எனக்கு கதாநாயகன் அந்தஸ்து வழங்கிய இயக்குனர் ராம்தேவ் அவர்களுக்கும், தயாரிப்பாளர் கவிதாலய சரவணன் சார் அவர்களுக்கும், பேச்சளவு நன்றியாக இல்லாமல் செயலளவில் எதிர்காலத்தில் இருப்பேன்னு சொல்லி அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.